அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்ம வீட்டில் டெய்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ சாவியை எங்கே வச்சோம் அப்படின்னு தேடுறது. அதே மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எதுக்காக இங்கே வந்தோம், என்ன வேலை செய்கிறதுக்காக இங்கே வந்தோம் அப்படிங்கிறதே நமக்கு மறந்து போயிடும். ஸோ அடிக்கடி அடுப்பில் பால் வச்சுட்டு மறந்து போகக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட சில இடத்தோட பேர், இல்லை நம்ம யாராவது ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம், அந்த நபரோட பேரே என்னன்னு தெரியாமல் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு நபருக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சி ஃபோனை எடுப்போம். ஆனால் அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு ஃபோனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னே தெரியாமலே நம்ம இருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட மூளைக்கு வயசாகிடுச்சோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம். ஆனால் இதை பிரெயின் ஃபாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வயதானா மட்டும் வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. உங்கள் மூளைக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கல அப்படிங்கிறதுக்கான முக்கியமான அறிகுறி தான் பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்கிறது. நிறைய பேருக்கு இந்த பிரெயின் ஃபாகோட தெளிவற்ற ஒரு மனநிலை, எல்லா விஷயத்துலையுமே 2 விதமான முடிவு எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். அந்த தெளிவான ஒரு முடிவே எடுக்க முடியாது. ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுல தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலையும் பிரெயின் ஃபாக் தான். இது ஏன் உருவாகுது? 2 விதமான காரணங்களால் உருவாகுது. கொஞ்சம் ஒரு 30க்கு மேலே போகும்போது, இல்லை 40+ இருக்கும்போது நம்ம பிரெயினுக்கு தேவையான அந்த குளுக்கோஸ் ப்ராப்பராக கிடைக்காது. நம்ம உடம்புக்குள்ளே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாச்சு அப்படின்னா, உடம்பு செல்களுக்கு எப்படி ஆக்சிஜனும் மைக்ரோ நியூட்ரிஷனும் கிடைக்காம இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம பிரெயின் செல்லுக்கும் அந்த ஆக்சிஜன் குறையும் பொழுது ஞாபகத்திறன், அந்த நியூரோ கனெக்ஷன், இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நம்ம உடம்புல பிரெயின் 2% தான் அதனுடைய எடையே. மொத்த உடல் எடையில் 2% தான் நம்ம பிரெயின். ஆனால் உடம்புல வரக்கூடிய எனர்ஜி, ஆக்சிஜனை 20% நம்ம பிரெயின் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த எனர்ஜி குறையும் பொழுது, மெயினாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் நம்மளோட உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜி குறையும் போது பிரெயின் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும். 2வது ஆக்சிடேஷன் ப்ராசஸ். கொஞ்சம் வயதாகும்போது நம்ம செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனாலையும் மூளை செல்களுடைய செயல்திறன் குறைய ஆரம்பிச்சுது அப்படின்னா இந்த பிரெயின் ஃபாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிட்ணும்? முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நல்ல கொழுப்பும் சேர்த்துக்கணும். ஏன்னா மூளை கிட்டத்தட்ட அது கொழுப்பாலே ஆக்கப்பட்ட ஒரு உறுப்பு. ஸோ நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய், பசு நெய், நட்ஸ் வகைகள், வால்நட்ஸ், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூளைக்கு தேவையான இந்த கீட்டோன்ஸ் கிடைக்கும். குளுக்கோஸே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் கீட்டோன்ஸ் கிடைக்கும்போது பிரெயின் இன்னும் ஷார்ப்பாகவும் இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த ஃபாஸ்டிங் மெத்தட்லாம் இருக்கும் பொழுது பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதா சொல்லுவாங்க. அதற்கு காரணம் பிரெயினோட அந்த எனர்ஜி குளுக்கோஸ்லேருந்து கிடைக்காம கீட்டோன்ஸ்லேருந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கொழுப்பு செல்களை எரிக்க ஆரம்பித்து கீட்டோன்ஸ்லேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஃபாஸ்டிங் மெத்தட்ஸையும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் ஃபாக் நல்லாவே கம்மியாகும். 2வது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகள், மீன் வகைகள், இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணும்? மூளையினுடைய செல்கள், இந்த செல்களுடைய செல் மெம்பரைன், இந்த செல் மெம்பரைனை ஆக்டிவாக வச்சுருக்கிறதுனாலையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுனாலையும் ஒவ்வொரு செல்லுக்கு இடையில் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஞாபக சக்தி நல்லாயிருக்கும். நீங்கள் தேவையான சமயத்தில் அதை ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது ஃப்ளேவனாய்ட்ஸ். ஸோ ஃப்ளேவனாய்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய க்ரீன் டீ, மாதுளம்பழம், அதே மாதிரி நல்ல கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், கருப்பு திராட்சை, பீட்ரூட், இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது அது உங்கள் பிரெயினில் BDNF, பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர். ஸோ இது மூளை செல்களை பாதுகாக்கக்கூடியது, அதனுடைய செயல்களை துரிதப்படுத்தக்கூடியது. இந்த வகையான ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பட் உணவு மட்டும் இதை சரிப்படுத்தாது. சில வகையான வாழ்வியல் முறை மாற்றங்களும் நமக்கு தேவை. ஸோ முதல் விஷயம்,
நீங்கள் டாமினண்ட்டாக எந்த ஹேண்டை யூஸ் பண்ணுவீங்களோ அதை கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டெய்லி வலது கையில் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சில நாட்கள் இடது கையில் ப்ரஷ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சாப்பிடும் பொழுது இடது கையில் வந்து ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு பூட்டை திறக்கிறீங்கன்னா இடது கையை வச்சு நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பழகலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் பிரெயின் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வந்து மாற ஆரம்பிக்கும். ஏதோ புதுசாக செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள் பிரெயின் ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். நியூரோ கனெக்ஷனும் ஷார்ப் ஆகும். ரெண்டாவது, ரெகுலராக நீங்கள் ஒரே பாதையில் உங்களுடைய ஆஃபீஸுக்கோ கடைக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 2-3 டைம்ஸ் ஆகுது நீங்கள் சேஞ்ச் பண்ணி போங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது புதிய வழிகளில் நீங்கள் போகும்போது உங்கள் பிரெயின் வந்து கரெக்டாக ஆக்டிவாக மாறி எந்தெந்த வழியில் போகணுங்கிறது அது கனெக்ஷன் திருப்பி புதிய புதிய நியூரோ கனெக்ஷன்ஸை வந்து உருவாக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். மூணாவது, ஏதாவது புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க. ஒரு இசைக்கருவியை வந்து கற்றுக்கிறது, இல்லை வந்து புதிய மொழியை வந்து கற்றுக்கிறது, இல்லை புதிய ஒரு விளையாட்டை வந்து கற்றுக்கிறது. ஒரு செஸ்ஸோ இல்லை ஒரு கேரமோடோ இல்லை புது வகையான ஏதாவது ஒரு விளையாட்டை வந்து கற்றுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போதும் நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவாக வந்து மாற ஆரம்பிக்கும். நாலாவது, தவிர்க்கவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல இரவு தூக்கம் இருக்குது. தூக்கம் கரெக்டாக இருந்தது. அதுவும் நைட்டு 10 மணிலேருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய தூக்கம். இந்த தூக்கத்தில் தான் நம்மளுடைய பிரெயின் செல்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய மெலட்டோனின், கிளிம்ஃபாட்டிக் ஃப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த செல்களில் சிஎஸ்எஃப் மூலமாக, அதாவது மூளைத்தண்டுவிட திரவம் வந்து நல்லா அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இதெல்லாம் நடக்கிறது நைட்டில் தான். ஸோ நல்ல இரவு தூக்கம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிரெயின் ஃபாக் வந்து கம்மியாகும், ஞாபகத்திறன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், தெளிவான ஒரு மனநிலையும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட மானசா வகையான மருந்துகளும் சரஸ் பிரம்மி வகையான மருந்துகளும் எடுத்துக்கும் போது உங்கள் ஞாபக சக்தியை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஞாபக மறதி, பிரெயின் ஃபாக் அப்படிங்கிறது எதனால் வருது, இதை சரி செய்யக்கூடிய 3 விதமான உணவுகள், 4 விதமான வாழ்வியல் முறை மாற்றங்கள், இது கூட மானச வகையான மருந்துகள், சரஸ் பிரம்மி வகையான மருந்துகள், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யாரெல்லாம் அடிக்கடி ஞாபக மறதியோடு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.